அனைவருக்கும் வணக்கம். காலையில் பிரிம கட்ட அலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் என்ன ஒர்க்காக இருக்குது அப்படிங்கிறது இந்த போஸ்ட் மார்க்கெட் போட்டால் பார்க்கலாம். நாம் இந்த வீடியோ கொடுக்குறது நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டும்தாங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து இயங்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ கொடுக்குறோம். இதை வைத்து நம்ம ஸ்டூடெண்ட்டோ யாருமே இதை வைத்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷ்னல் டூ. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 24,100 புட்டு 152 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட்டு டவுன் சைடும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் சைடும். இன்னைக்கு இங்க பாருங்க, இங்க இருந்து இதுதான் 152 லைனு, எக்ஸாக்டா அது மேலேயே போயிடுச்சு. ஒரு வேளையில போயிட்டு திரும்பி ஆகணும், அவர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகலாம்னு சொல்லியிருப்போம். அங்கிருந்து திரும்பிடுச்சு. எகைன் திரும்பி வந்தவர் எகைன் 152 இருந்து எகைன் மேலே ஏறாரு. ஏன் சிந்திங்க. நம்ம லைவ்ல என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அப்புறம் ஏன் இது நடக்குது, எதனால இது நடந்தது? மார்க்கெட் நம்ம ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசல, பிரைஸ் ஆக்ஷனை பற்றி சொல்லல, பேட்டர்னை பற்றி பேசல, நியூஸ் என்ன வருதுன்னு தெரியாது. ஆனா ஏன் அந்த பிரைஸை ரெஸ்பெக்ட் பண்ணுது? அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து மட்டும்தாங்க. அதை சார்ந்து உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யாரை சொல்லி கொடுத்தாலும் இப்போ கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யாரோ இந்த மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றது சேர்த்து தான் சொல்றேன். நீங்க படித்து ஆராய்ந்து சரியா இருக்குன்னா பயன்படுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.